ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருஷி. இன்னைக்கு நம்ம கலைஞர் சென்டினரி பார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சென்னையிலேயே மிக பிரம்மாண்டமான பூங்காவாக நம்ம வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நியர்லி 2 months ஆகுது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செம்மொழி பூங்காவுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து செம்மொழி பூங்காவில் தான் நம்ம வந்து பார்க் பண்ணணும். இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 rupees. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரைட்ஸ் அதெல்லாமே இருக்குது. ஒன்றுத்துக்குமே நீங்கள் வந்து தனியாக பே பண்ணணும். ஸோ இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து வேலிட் வந்து 3 hours மட்டும்தான். டிஎன் ஹார்டிகல்ச்சர் ஆன்லைன் வெப்சைட் இருக்குது. நீங்கள் அதிலே என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் எல்லா ரைட்ஸ்க்கான டிக்கெட்டுமே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இது வந்து தோட்டக்கலை அருங்காட்சியம். இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான். டைமிங்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீப்பர்ஸ் எப்படி இருக்கும், கிளைம்பர்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிராம்பு, மிளகு, ஸோ அதெல்லாம் எப்படி வந்து செடியில் விளையும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது வந்து முந்திரி பிளான்ட் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து கிட்ஸை விட சின்ன குழந்தைங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக அங்கே பார்த்தாங்க. இது எல்லாமே வந்து ரூட் வெஜிடபிள்ஸ் வந்து எப்படி வளரும் ரூட்டு கீழே, அண்டர் கிரவுண்ட் வெஜிடபிள்ஸு, ஸோ அது எல்லாமே காமிச்சிருந்தாங்க. பந்தல் வெஜிடபிள், பாவக்காய், ட்ரெடிஷ்னல் ஃப்ரூட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கவே அழகாக இருக்குல்ல, தற்பட முனை, செல்ஃபி பாயிண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளைல கிட்ஸ்லாம் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஜிப்லைன் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 o'clock கூட க்ளோஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஆன்லைனில் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் 6 o'clock கூட எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் ஷோ வந்து 7:30 லாஸ்ட்டு. ஹாய் காய்ஸ், கலைஞர் சென்சுரி பூங்காவில் இது வந்து பார்த்தீங்கன்னா பனிப்புகை நடைபாதை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஸ்மோக் மாதிரி மிஸ்ட் மாதிரி இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்மோக் மிஸ்ட் மாதிரி இருக்குது. நம்ம நடந்து போகும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து குளிக்கலாம் முடியாது. நம்ம அந்த ஒரு பாத்வே மாதிரி இருக்கு. நம்ம அங்கே ஃபால்ஸ் கிட்ட நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அங்கே நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட சாரெல்லாம் வந்து நம்ம ஃபேஸில் படுது. அந்த ரிஸ்லிங்ஸ்லாம் வந்து சூப்பராகவே இருக்கு. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். இங்கே அடல்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜிப்லைன், கிளாஸ் ஹவுஸ், பேர்ட்ஸ் ஏவியரி, அதுக்கப்புறம் மியூசிக்கல் ஃபவுண்டைன் ஷோ இருக்குது. அது ஈவினிங் 6:30 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம வந்து கண்ணாடி மாளிகையில் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி ரூமில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சில்லுன்னு நல்லா இருக்குது. நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க, நம்ம காமிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தூரியம் பிளான்ட்டு. ஸோ இது நம்ம வந்து வீட்டில் இண்டோர்லேயும் நம்ம வந்து வளர்க்கலாம். இங்கே ஒரு பிளான்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா வந்து QR கோட் வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளான்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே வரும் வெப்பேஜில். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பிளான்ஸ் லவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இன்டோர் பிளான்ஸ், அவுட்டோர் பிளான்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒன்றுத்துக்குமே நேம் வித் QR கோட் எல்லாத்துக்குமே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா கேக்டஸ்ஸு. ஸோ கேக்டஸ்லேயே பார்த்தீங்கன்னா செம்மையான வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ சின்னதுலேயே வந்து ஃப்ளவர் வந்த மாதிரிலாம் கேக்டஸ் நிறைய இருந்தது. ஸோ பிளாக் டர்மரிக் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் ஃப்ளாரிங் பிளான்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேக்டஸ் வெரைட்டிஸு. ஸோ மோஸ்ட்லி இதே தான் ரிப்பீட்டடாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் ஹவுஸ்க்கு என்ட்ரன்ஸ் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 rupees நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ இதுதான் சொன்னேன், கேக்டஸ்லேயே பார்த்தீங்கன்னா பூ பூத்தா மாதிரி அழகாக இருக்குது, அதுவும் சின்ன கேக்டஸ்லேயே. ஸோ இப்போ நம்ம வீட்டில் வந்து டேபிள் மேலே அந்த மாதிரி இடத்துலலாம் வைக்கும் போதே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட் மாதிரி இது வந்து மேலேருந்து ஹேங் ஆகிட்டு இருந்தது. இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் வச்சுருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வியூலேருந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க. பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ அவங்க ஆர்கனைஸ் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அங்கங்கே வந்து மணி பிளான்ஸ் கூட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நியான் க்ரீனு, கோல்டன் போத்தோஸு, அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மணி பிளான்ட் இருந்தது. என்ஜாய் போத்தோஸ். ஸோ இது வந்து ட்ரீ ஹவுஸு. இப்போ வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா 5:30க்குலாம் லைட் எல்லாமே ஆன் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பார்க்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்டில் செம்மையாக ஜொலிக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் பார்க்குக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 o'clock 2:30க்குலாம் வந்துடுங்க. ஏன்னா நாங்கள் வந்து 4:10க்கு என்ட்ரி ஆனோம். அப்போவே பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
ஏவியரியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களால் அது ரெண்டுமே பார்க்க முடியல. ஸோ இது வந்து ட்ரீ ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 12 இயர்ஸ் வரைக்கும் தான் வந்து நம்ம இதில் வந்து ஏற முடியும். ஏன்னா பெரியவங்க ஏறும் போது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே மூங்கில்ல பண்ணதுனால சேஃப்டி இஷ்யூஸ் உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா கிட்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரீ ஹவுஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து இருக்குது. இதுக்கான என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா வந்து 50 ருபீஸ் நம்ம பே பண்ணணும். இது வந்து பிஃபோர் 5 o'clock நம்ம பே பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ 6 o'clock அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு பேமெண்ட் அலோட் இல்லை. ஸோ இந்த ட்ரீ ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கிட்ஸ் வந்து ஏறிட்டு இறங்கிடுறாங்க. சில குழந்தைங்க வந்து பயப்படுறாங்க. ஸோ எங்களோட கிட்ஸுமே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ரொம்பவே பயந்து அழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ அங்கே வந்து ஒரு 2 பசங்க ரொம்ப ஸ்வீட்டு. ஸோ அவங்க வந்து தூக்கி அவளை வந்து இறக்கி கீழே எடுத்து வந்து விட்டாங்க. அதே மாதிரி இந்த ட்ரீ ஹவுஸில் பார்த்தீங்கன்னா பசங்க மேலே ஏறிட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துடுறாங்க. மேலே ஏதோ ஒரு சேர் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே வரமாட்டேங்கிறாங்க. கீழே இருக்க பேரண்ட்ஸ் வந்து பயந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ பயப்படாதீங்க, பசங்க மேலே தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ட்ரீ ஹவுஸோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து 2 ட்ரீ ஹவுஸ் செட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்குக்கு நீங்கள் 4 மணிக்கு என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் எல்லாத்துக்குமே ஆன்லைனில் வந்து முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிவிடுங்க. ஸோ மியூசிக்கல் ஃபவுண்டெயின்லாம் டிக்கெட் 4 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. கடகடன் புக் ஆகிடுது. ஒரு வழியாக கிட்ஸை வந்து இந்த ட்ரெயினில் வந்து ஏற்றிட்டோம். ஸோ அவங்க ரொம்பவே எக்ஸைட்டாக இருந்தாங்க இந்த ட்ரெயினில் போகிறதுக்காக. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மியூசிக்கல் ஃபவுண்டெயின் தான் கடைசியாக போனோம். ஆன் பண்ணு ஆன் பண்ணு. ஸோ இந்த ஃபவுண்டைன் ஷோக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபவுண்டெயின்லேயே வந்து ப்ரொஜெக்டர் வச்சு ஒரு ஸ்டோரி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து மரம் வளர்க்கணும், ஸோ அது எல்லாமே வந்து டெய்லி பாதுகாக்கணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நாங்கள் வெளியே வரும்போது 7:30. Thanks for watching this video. See you soon in the next video. Bye bye.